செஹான்ஜி பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர். மனவிட்டு பேசுகிறேன். பாகம் 9. தலைப்பு: பிரபஞ்சமும் தனி மனிதனும். என்னகமே, இறைவனுக்கு வேலை கொடு என்று சொல்கின்றாய். ஏன் இறைவன் அவராகவே வந்து அவருடைய அருள்பணிகளை செய்து கொள்ள வேண்டுமல்லவா? ஏன் மனிதனை அது எதிர்பார்க்கின்றது? ஒன்றை நீ புரிந்து கொள். இறை என்பது ஒரு வகை அதிர்வுகள், உன்னதமான அதிர்வுகள், சூப்பர் கான்சியஸ் வேவ்ஸ். அதுதான் இறைத்தன்மை, அதுதான் கடவுள்தன்மை, அதுதான் பரமாத்ம தன்மை என்று சொல்கின்றனர். அந்த இறைத்தன்மை, அந்த பரமாத்ம தன்மை நேரடியாக தனி உருவம் எடுத்து இந்த பூவுலகில் செயல்பட முடியாது. அது மனித பரிணாமத்தில் உயிர்த்தெழுந்த உயிர்களில் மனிதன் மிகச்சிறந்த தேர்வாக இருக்கின்றான். இந்த பிரபஞ்சமும் இந்த பரமாத்ம தன்மையும் இந்த தனி மனிதனும், இந்த பரமாத்ம தன்மைதான் அண்டம், தனி மனிதன்தான் பிண்டம். அந்த அண்டத்தில் உள்ள அந்த கான்சியஸின் சிறு துளி இந்த பிண்டத்தில் இந்த ஆகிய தனி மனிதனிடம் இருக்கின்றது. அந்த சிறு துளியை, அந்த சிறு விழிப்புணர்வை தன் உணர்வுடன் பெருக்கி பெருக்கி பேரொளியாக்கி அவன் இந்த பிரபஞ்சத்தையே அந்த பேரொளியால் மூழ்கடித்து விட முடியும். அவ்வளவு வல்லமை வாய்ந்தது தனி மனிதனிடம் இருக்கும் அந்த பிரங்கை, அந்த விழிப்புணர்வு, அந்த சூப்பர் கான்சியஸின் சிறு பகுதி. அந்த பரமாத்ம தன்மை அந்த மனிதன் வழியதாகத்தான் செயல்பட முடியும். அதற்காகத்தான் அது தனி மனிதன் விழித்தெழும் பொழுது அவன் வழியாக இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டு ஞான யுக்திகளையும் உலகத்தில் அமைதியையும் நிலைநாட்டி சென்றிருக்கின்றது. அப்படியாக உயிர்த்தெழுந்தவர்கள்தான் வள்ளலார், இயேசுபிரான், புத்தர், மகாவீரர்கள், சித்தர்கள், பல இன்னும் ஞானமடைந்த ஞானிகள் அனைவருமே அப்படிதான் உயிர்த்தெழுந்தார்கள். ஓ, மனித பிறவிக்கு இவ்வளவு சக்தி உள்ளதா? ஆம், ஆதியிலிருந்து பிறந்து விட்டோம். சொந்த வீட்டை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம். ஞாபக மறதியால் தான் யார் என்பதை தனிமனிதன் மறந்துவிட்டான். இந்த விழிப்புணர்வற்ற சமூகமும் அதற்கு ஒரு காரணம். அந்த விழிப்புணர்வு அற்ற சமூகம் திணித்த அந்த ஆணவ மனதை அப்புறப்படுத்தினால் அவனுடைய சுய அறிவு வெளிப்பட்டு அந்த சுய அறிவின் வளர்ச்சியில் அந்த பேரறிவுடன் அவன் தொடர்பு கொண்டு அவன் வழியாக அருட்பணி செய்வதற்கான வழிவகை ஏற்படும். வள்ளலாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர், பக்தி மார்க்கத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர். ஆனால் அந்த பக்தியையும் அவர் கடந்து, அந்த உருவங்களையும் கடந்து தன் உள்ளார்ந்து பயணித்து அந்த உருவமற்ற இறைத்தன்மையாகிய அந்த பரமாத்ம தன்மையாகிய அந்த அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து தான் உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று ஞான குறிப்புகளை வாரி வழங்கி சென்றுள்ளார். அந்த வள்ளலார் வழியாக அந்த இறைத்தன்மை இப்பணியை செய்துள்ளது. இப்படிப்பட்ட ஞானமடைந்த நாடிகளின், இப்படிப்பட்ட ஞானமடைந்த ஞானிகளின் ஞான உரைகளையும் குறிப்புகளையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அதை நடைமுறை பயிற்சி செய்ய வேண்டும். வள்ளலார் என்ன செய்தார்? ராமலிங்க அடிகளார் என்ன செய்தார்? தன் உடல் தளத்தையும் மனத்தளத்தையும் செம்மைப்படுத்தினார். உணவை, இந்த தேகத்திற்கு எந்த உணவு வேண்டும் என்று
நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த தேகத்தை பிரணவ தேகமாக ஒளி தேகமாக மாறுவதற்கு எந்தெந்த வகை உணவுகள் என்று குறிப்பெடுத்து தன் உள்ளுணர்வால் உணர்ந்து நமக்கு கொடுத்து சென்றுள்ளார். தன் மனதை கடப்பதற்காக சுய விசாரணை செய்யுங்கள் என்று ஒரு ஞான யுக்தியை வழங்கி சென்றுள்ளார். அவர் முதலிலும் கடவுளிடம் மன்றாடி இருக்கிறார், உருகி இருக்கிறார், வேண்டி இருக்கின்றார், கதறி இருக்கின்றார். அவருடைய உள்ளம் உருக, உடல் அதிர அவருடைய பிரார்த்தனை இருந்தது. இந்த உள்முக பயணத்தில் ஒரு கட்டத்தில் அந்த உள்ளமும் அந்த உடலும் கரைந்து அவரே ஒளி தேகமாக மாறி இன்னும் உள்ளார்ந்து பயணித்து அருட்பெருஞ்சோதி என்ற நிலையை கடந்து ஒரு உன்னதமான அந்த கடவுள் தன்மையாகிய அந்த பரமாத்ம தன்மையோடு சந்தித்து அதனோடு உரையாடி அங்கிருந்து வந்தது தான் இந்த 6ஆம் திருமறை. ஒரு தனி மனிதன் உயிர்ப்போடு நம்பகத்தன்மையோடு எதை செய்தாலும் அது நீராக இருந்தாலும் அது விளக்கு எரிவதற்கு எரியும் எண்ணெயாக மாறிவிடும். வள்ளலார் வாழ்க்கையில் அப்படித்தானே நடந்தது. அவர் இரவில் எழுதி கொண்டிருக்கின்றார். அந்த அவருக்கு உதவும் நபர்கள் ஏதோ ஒரு விழாவிற்காக வெளியே சென்று விட்டார்கள். அந்த விளக்கிற்கு அருகில் எண்ணெயும் வைத்திருக்கிறார். அதற்கு அருகில் அவர் வள்ளலார் குடிப்பதற்கு நீரையும் வைத்திருக்கின்றார்கள். அவர் அந்த ஞான குறிப்புகளை அந்த பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி எழுதி கொண்டிருக்கும் அந்த உள்ளார்ந்த பயணத்தில் பக்கத்தில் இருந்த குடிக்கும் நீரை என்ன என்று நினைத்து அந்த தீபம் எரிவதற்காக ஊற்றியுள்ளார். அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை அல்லவா, விளக்கு தானே வெளிச்சத்தை தந்தது. அது விடிய விடிய அந்த நீரை ஊற்றி அவர் ஏற்றிருக்கின்றார். ஆனால் அவர் அந்த நீரை என்ன என்று நினைத்து ஊற்றியிருக்கிறார். அந்த எண்ணம் பலிதமாகிவிட்டது. இந்த செயலிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ எதை நம்பகத்தன்மையோடு உணர்வோடு உயிர்ப்போடு நினைக்கின்றாயோ அது நிகழ்வாக மாறிவிடும், செயலாக மாறிவிடும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஞான யுக்தி! அந்த யுக்தியை வள்ளலார் வாழ்க்கையிலிருந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு போதித்து சென்றுள்ளது. இதை கண்டுணர தேடல் உள்ள ஒரு மனிதனுக்கு தான் முடியும். தேடலின் உச்சத்தில் இருப்பவனுக்கு தான் இந்த வரலாற்று செயல், அந்த வள்ளலார் வாழ்வில் நடந்த அந்த வரலாற்று செயல், அந்த செயலிலிருந்து என்ன ஞான குறியீடு வெளியீடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், நீ எண்ணுவதை ஆழமாக எண்ணு, உயிர்ப்பாக யோசி. அந்த உயிர்ப்பான யோசனை, அந்த உயிர்ப்பான எண்ணம் அது செயலாக மாறிவிடும். அவர் வள்ளலார் இறைப்பணி செய்து கொண்டிருந்தார். பிரபஞ்சத்தன்மைக்கு அருப்பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நிலையில் அவர் விளக்கெரிப்பதற்காக எண்ணெய் ஊற்றுகிறேன் என்ற பெயரில் நீரை ஊற்றியிருக்கின்றார். அவரை பொறுத்தவரை அந்த நீர் மனதளவில் எண்ணெய், அருகில் உள்ள எண்ணெயை கவனிக்காமல் அந்த நீர் பாத்திரத்தை எடுத்து அந்த விளக்கில் ஊற்றியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பிரபஞ்சம் தந்த குறிப்புகளை தன் ஓலையில் எழுதுவதற்காக மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்பட்டிருக்கின்றார். அந்த பரமாத்ம தன்மை நான் செய்கின்ற பணியை இந்த ராமலிங்க அடிகள் செய்கின்றான். அவன் இந்த நீரை என்ன என்று ஊற்றியிருக்கிறான்.
என்று நினைத்து அந்த நீரையே எண்ணெயாக மாற்றி அந்த விளக்கு விடிய விடிய எழுந்திருக்கின்றது. மனிதா, எதை எண்ணுகிறாயோ அதுவாக நீ ஆகிறாய். நான் சொல்கின்றேன், நீ எதையும் எண்ணாமல் இருக்கும் பொழுது நீ இறைத்தன்மையாகிறாய், நீ பரமாத்ம தன்மையாகிறாய். நீ எதையும் எண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த எண்ணமற்ற நிலையில், அந்த மனமற்ற நிலையில், அந்த அருள் உலகத்தில் பயணித்து நீ இறைத்தன்மையாகவே உயர்ந்து விடுகின்றாய். நீ எதை எண்ணுகிறாயோ அது சட்டென இந்த பிரபஞ்சம் செயல்களாக உன் முன் நிகழ்த்திவிடும். அவ்வளவு வல்லமை மிக்கவன் நீ. அவ்வளவு வல்லமை மிக்கவன் நீ. ஏன் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் வெளியே கையேந்தி கொண்டிருக்கின்றாய்? எவ்வளவு அற்புதமான ஞான யுக்திகள் இந்த பூவுலகில் இருக்கின்றன. எவ்வளோ ஞானிகள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த காதில் கேட்டு அந்த காதில் வெளியிட்டு கொண்டிருக்கின்றமே, இது கேவலம் அல்லவா? நாம் எல்லாம் இருந்தும் ஏழையாக இருக்கின்றோமே. காரணம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஞான குறியீடுகளை பயன்படுத்த தவறிவிட்டோம். இந்த சமூகம் தந்த அந்த கல்வி அறிவால் அந்த ஞான குறிப்புகளை செயல்படுத்த தவறிவிட்டோம். அதனால் ஆணவ மனதினால் நாம் கடினமாக முயற்சித்து வாழ்க்கையை போராட்டத்தனமாக மாற்றி விட்டோம். போதும், உனக்கு தேகம் இருக்கிறது, மனமும் இருக்கிறது, அது ஒரு உயிர்ப்புள்ள கணினி. இந்த இரண்டையும் நீ சரி செய்தாலே போதும், உனக்குள் இருக்கும் இந்த இறைத்தன்மை உயிர்த்திவிடும். உன் தேகத்தை ஆத்மா வாழும் கோயிலாக்கு. உன் மனதை இறைப்பனைக்கு பணிவு செய்யும் உயிர்ப்புள்ள கணினியாக்கு. நீ ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக மாற வேண்டும். இறை அதிர்வுகளை உள்வாங்கி பகுதி பகுதியாக இறை என்ற கரண்ட்டை உள்வாங்கி ஏரியாக்களுக்கு பகுதி பகுதியாக பிரித்து அனுப்புகின்றதே டிரான்ஸ்ஃபார்மர். அதுபோல் இறைத்தன்மையின் பணிகளை நீ உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும். நீ சரணாகதி அடைய வேண்டும். அப்படி அடைந்தவர்தான் வள்ளலார். நீ இந்த சமுதாயம் அன்பு செய் என்று சொல்கின்றது. நீ அன்பாகவே மாறிவிடு. நீ குடும்பத்தில் இருக்கும் நபர்களை நேசிக்கின்றாயே, அதே அளவுக்கு மற்றவர்களை நேசித்தால் உன் அன்பின் அளவு அதிகமாகும், அகண்டமாகும். அது இறுதியில் பேரன்பாக வெளிப்படும். நீ மனதை எவ்வளவு குளிர்ச்சியாக, அமைதியாக, ரிலாக்ஸாக வைத்திருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய மூளை சிறப்பாக செயல்பட்டு நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு உன் ஆணவ மனமே உணர்வுமூலமாக மாறி உனக்கு பல யோசனைகளை வாரி வழங்கும். எல்லாமே இருக்கிறது, இருந்தும் பயன்படுத்தாமல் இருக்கின்றார். எல்லாமே இருக்கிறது, அதை நீ உபயோகப்படுத்தவில்லை. புத்தர் சொல்கின்றார், பயனை பயன்படுத்து. அது என்ன பயனை பயன்படுத்து? உள்ளார்ந்தே இருக்கும் அந்த உயிர்த்தன்மையை நீ பயன்படுத்த தவறிவிட்டாய். அது உனக்காக பணி செய்ய காத்திருக்கிறது. அந்த உயிர்த்தன்மையின் குரலை கேட்டு அந்த பரமாத்மாவின் பணியை உன் வழியாக செயல்பட நீ சரணாகதி அடைந்துவிடு. நீ வெறும் உடம்பல்ல, நீ வெறும் ஆணவ மனமல்ல, அற்புதத்திலும் அற்புதமானவன். ஒன்றுமே இல்லை. உன் மனதை அமைதிப்படுத்த அந்த மனதை கவனித்தாலே போதும்.
உன் தேகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கொள்ள அதற்கு எது தேவையோ அந்த உடல் மொழி உன்னோடு பேசும். உடல் உன்னோடு பேசும். உன் உள்ளுணர்வு பேசும்போது போல் உன் உடல் பேசும். எந்த உணவு வேண்டும், எந்த உணவினால் இந்த உடல் கஷ்டப்படுகிறது, அவஸ்தைப்படுகிறது என்பதை உன்னுடைய நுண்ணறிவால் உணர்ந்து அதை தவிர்த்துவிடு. உன் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நீ எண்ணும் எண்ணங்கள் அனைத்தும் நிகழ்வுகளாக மாறிவிடும். ஆனால் இந்த சமூகம் பல வித விஷயங்களை திணித்ததால் அந்த மனம் மாசுபட்டு கிடைக்கிறது. இந்த வியாபார யுகத்தில் கண்டதையெல்லாம் உண்பதால் அந்த உடலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. இதனால்தான் நோய்வாய்ப்பட்ட மனிதனால்தான் எப்படி அவன் படைப்பாற்றல் திறனுடன் செயல்பட முடியும். இதனால்தான் திருமூலர் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று ஒரு ஞான குறியீடை நமக்கு வழங்கி சென்றுள்ளார். உடலை ஆத்மா வாழும் கோயிலாக மாற்றுவோம். உங்களுடைய உள்ளுணர்வின் குரலை கேட்டு இந்த பூவிலையில் நீ செயல்படு. உன் வாழ்க்கை அற்புதமாகிவிடும். உன் தேகம் லேசாகிவிடும், தக்கையாகிவிடும். உன் மனம் குளிர்ச்சியாகிவிடும். உனது ஆணவ மனம் உன் உணர்வு மனதிற்கு வேலைக்காரனாகிவிடும். நீ எதை அடைய விரும்புகின்றாயோ அது உனக்கு வரிசையாக உன் வாழ்வில் நிகழ ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வாய்க்க வேண்டுமென்றால் உன்னை நீ கவனி. உன் தேகத்தை கொண்டாடு. உன் உள்ளுணர்வின் குரலை கேள். இதுதான் ஞானம். ஞானம் என்றால் இயற்கையான உன் நெஞ்சக அறிவை நீ ஞாபகப்படுத்திக் கொள்வது. நீ எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த துறையில் புதுமையான யுக்திகளை பயன்படுத்தி விடுவாய். புதுமையான வழியில் யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். நீ எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த துறையில் நீ படைப்பாற்றல் திறனுடன் செயல்பட ஆரம்பித்து விடுவாய். ஏனென்றால் நீ இதுவரை ஆணவ மனதால் செயல்பட்டு உன் மனம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய முடியாமல் தவித்திருந்தது. நீ இப்போ தியானித்து அதற்கு ஓய்வு கொடுத்து ஆழ்ந்த அமைதிக்கு சென்ற திரும்ப மனம் உனக்கு மிகச்சிறந்த வேலைக்காரனாக மாறிவிடுகிறது. இவ்வளவு எளிய விஷயமாக ஆன்மீகம் உள்ளது. ஆனால் மதத்தன்மையற்ற மதவாதிகள் அவர்களின் சுயநலத்திற்காக வெளியே மட்டும் மனிதனை தேட வைத்து விட்டார்கள். வெளியே மட்டும் கடவுளை வணங்க வைத்து விட்டார்கள். மனிதன் இந்த உள்ளார்ந்த பயணத்தில் தேங்கிவிட்டான். வெளிப்புறமாக விஞ்ஞானத்தை அவன் பயன்படுத்தினாலும், வெளிப்புறமாக விஞ்ஞானத்தில் உயர்ந்து அவன் பயன்படுத்தினாலும் அவன் இறுதியில் வெறுமையைத்தான் உணர்கின்றான். உள்ளார்ந்த பயணத்தை மதத்தன்மையற்ற மதவாதிகள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். என்று ஒன்று சொல்லட்டுமா? தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் தான் ஞானமடைந்த ஞானிகள் தோன்றுவதற்கு தடையாக இருக்கின்றனர். என்ன சொல்கின்றாய்? மதங்கள் ஞானமடைந்த ஞானிகள் தோன்றுவதற்கு தடையாக இருக்கின்றனவா? ஆம். ஒரு சாதாரண மனிதன் வழியால் தான் அந்த பரமாத்ம தன்மை வெளிப்படுகிறது. ஜோசப்பின் மைந்தன் தான் இயேசு என்ற தீர்க்கதரிசியாக உயிர்த்தெழுந்து இன்று கிறிஸ்துவ மதமாக உலகமெல்லாம் பரவி இருக்கின்றது. ஆனால் யூத இனம் அந்த தீர்க்கதரிசியை இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள். அந்த யூத இனம் இயேசுவை புறக்கணித்ததால் தான் இன்று கிறிஸ்துவம் என்ற தனி மதம் உருவானது. அந்த மதத்திலும் அந்த மதத்தை உருவாக்கியவர்கள் ஆணாதிக்கம் கொண்டவர்கள்.
பிதா சுதன் பரிசுத்த ஆவி. பிதா சுதன் பரிசுத்த ஆவி. ஜோசப்பின் மைந்தன் இயேசு. ஆனால் அந்த கிறிஸ்துவ மதம் சாதாரண மனிதன் கடவுளாக முடியாது என்று நினைத்து ஜோசப் மைந்தனை, அந்த மேரியின் மைந்தனை, அந்த மேரியின் வயிற்றில் ஒரு தூய ஆவிதான் கருவாக தோன்றி அந்த இயேசு என்ற கடவுளை உயிர்ப்பித்தது என்று கதை கட்டிவிட்டார்கள். சாதாரண மனிதன் வழியாகத்தான் பிரபஞ்சம், அந்த பரமாத்மத்தன்மை தோன்றுகிறது. சாதாரண மனிதன், ஜோசப்பின் மைந்தன்தான் இயேசு. சாதாரண மனுஷி மேரியின் மகன்தான் அந்த இயேசு. ஆனால் கிறிஸ்துவ மதம் இதை மறுக்கிறது. ஒரு தூய ஆவி என்று, ஒரு தூய ஆவியின் மூலமாகத்தான் மேரி கருவுற்றால், அதனால் தான் இயேசு பிறந்தார் என்று கதை கட்டிவிட்டது. ஏன்? தீர்மானிக்கப்பட்ட மதங்கள் கடவுளை ஒரு ஏதோ வானத்திலிருந்து குதிப்பது போல் உருவாக்கிவிட்டார்கள். உண்மை என்றால் நீ சாதாரணமாக இருந்தாலே அசாதாரணம் உன்னில் உயிர்த்தெழும் சூழ்நிலை ஏற்படும். அந்த பரமாத்மத்தன்மை மனிதர் வழியாக தான் வெளிப்படும். அவர்கள் அதுதான் அவதாரம். அப்படி அவதாரமாக உயிர்த்தெழுந்தவர்கள் தான் வள்ளலார், இயேசுபிரான், புத்தர், இன்னும் பலவித ஞானமடைந்த ஞானிகள். ஆதலால் சாதாரணமாக இரு, விழிப்புடன் இரு, தன் உணர்வுடன் இரு. இதை தொடர்ந்து பயிற்சி செய். உன்னுள் அந்த பரமாத்ம வெளிப்படும். இன்னும் பல ஞானிகள் உன் வழியாக வெளிப்படுவர். நீ சராசரி வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அர்ப்பணி செய்ய ஆயத்தமாக. இன்னும் பல ஞானமடைந்த ஞானிகள் தோன்ற வேண்டும் இப்பூ உலகில்.